நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்க சூர்யா சாட்டர்டே இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். நாளைக்கு சின்ன வயசில் ரொம்ப கோவம் வரும், அதனால் நிறைய பிரச்சனை வரும். அவங்க அம்மா இனிமேல் நீ வாரத்தில் ஒரு நாள் தான் கோவப்படணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுவாங்க. அந்த நாள் தான் சனிக்கிழமை. அவர் சனிக்கிழமையானா அவரோட எதிரிகள்லாம் போய் அடிப்பார். அப்படி தான் எஸ்ஜே சூர்யாவும் இவர்கிட்ட மாட்டுறாரு. அதுக்கப்புறம் நடக்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் தான் இந்த படம், அதாவது சூர்யா சாட்டர்டே. இந்த படத்தோட பாசிட்டிவாக என்ன கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது எஸ்ஜே சூர்யாவாக தான் இருக்கும். நடிப்பில் சும்மா மிரட்டி விட்ருக்காரு. அவரை பார்க்கும்போது எனக்கே நிறைய சீன்ஸில் பயமாக இருந்துச்சு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக நானி தான். உண்மையாலுமே அவரும் இந்த படத்தில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிரியங்கா மோகனும் மற்ற ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு எஸ்ஜே சூர்யாவுக்கும் வர ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாலுமே படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. மறக்காம போய் இந்த படத்தை எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75 வரைக்கும் கொடுத்துருவோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.